This video has been sponsored by Rank Fluency Lab, Coimbatore. Hello viewers, welcome you all. I am Dr. K. Barathan, Director, Rank Institution, Coimbatore. Today I am releasing my next video of Quiz Today series. This video contains 5 quizzes. Let's go to the video now. இன்னைக்கு நம்ம பார்க்குற போகிற குவிஸ் டுடே யூனிட் 18. இதில் சீரியல் நம்பர் 86 to 90 5 குவிசஸ் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு குவிஸ் சீரியல் நம்பர் 86. Which one is correct expression? A. This medical shop opens around the clock. B. This medical shop opens around the clock. C. This medical shop opens all around the clock. D. This medical shop opens all over the clock. இதில் 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒரு எக்ஸ்பிரஷன் மட்டும் தான் சரியான ஆன்சர். அரவுண்ட் தி கிளாக், அரவுண்ட் தி கிளாக், ஆல் அரவுண்ட் தி கிளாக், ஆல் ஓவர் தி கிளாக். இதுதான் இதுக்கு இந்த 4 இருக்கிற டிஃப்ரென்சஸ்ஸு. ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஓகே. தி கரெக்ட் எக்ஸ்பிரஷன் இஸ் ஆப்ஷன் பி. திஸ் மெடிக்கல் ஷாப் ஓப்பன்ஸ் அரவுண்ட் தி கிளாக். அதாவது இந்த எக்ஸ்பிரஷனில் என்ன சொல்ல வரோன்னா, இந்த மெடிக்கல் ஷாப்பு டே அண்ட் நைட்டு ஓப்பனாக இருக்கும் அப்படின்னு சொல்லுறோம். ஸோ டே அண்ட் நைட்டுனா நாள் முழுக்க, அதாவது 24 hours. ஸோ 24 hours அரவுண்ட் தி கிளாக் தான் சொல்லணும். அரவுண்ட் தி கிளாக், ஆல் அரவுண்ட் தி கிளாக், ஆல் ஓவர் தி கிளாக் எல்லாம் கரெக்டான ஃப்ரேசஸ் கிடையாது. So the correct expression is this medical shop opens around the clock. Quiz number 87. Which one is correct expression? A. I could not attend the meeting yesterday. B. I could not attended the meeting yesterday. C. I could not have attended the meeting yesterday. D. I could not have attended the meeting yesterday. There are 4 expressions. Only one of them will be the correct. எது அந்த சரியான எக்ஸ்பிரஷன் சொல்லி கண்டுபிடிங்க. I give you few seconds. The correct expression is option D. I could not have attended the meeting yesterday. அதாவது இந்த எக்ஸ்பிரஷன் என்ன சொல்ல வரோன்னா, என்னால் நேற்று அந்த மீட்டிங்கை அட்டென்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது ஃபஸ்ட்டு குட்டு வந்துருக்குது. ஸோ குட்டுங்கிறது மோடல் எக்ஸ்பிரஷன்ஸ். அதாவது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஷல்லு, ஷுட்டு, வில்லு, உட்டு, கேனு, குட்டு, மே, மைட்டு, மஸ்ட்டு, ஹாவ் டு, நீட் டு, ஆட் டு, டேர் டு, யூஸ் டு சொல்லி 14 மோடல் வேர்ப்ஸ் இருக்குது. இந்த மோடல் வேர்ப்ஸ் யூஸ் பண்ணுற பேரெல்லாம் நம்ம டென்ஸில் ப்ரெசண்ட்டு, பாஸ்ட்டு, ஃப்யூச்சரு, பெர்ஃபெக்ட் சொல்லி 4 டென்ஸ் இருக்குது. இந்த 4ல் வென்எவர் யூஸ் மோடல் யூஸ் பண்ணுறப்போ ப்ரெசண்ட்டும் ஃப்யூச்சரும் மெர்ஜ் ஆயிரும். அதே மாதிரி பாஸ்ட்டும் பெர்ஃபெக்ட்டும் மெர்ஜ் ஆயிரும். ஸோ ஒன்லி 2 மெயின் டென்சஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ ப்ரெசண்ட்டும் ஃப்யூச்சரும், அதாவது ஃபஸ்ட்டு ஐ குட் நாட் அட்டெண்ட் தி மீட்டிங் எஸ்டர்டேன்னு வரக்கூடாது. ஐ குட் நாட் அட்டெண்ட் மீட்டிங் டுடே ஆர் ஐ குட் நாட் அட்டெண்ட் தி மீட்டிங் டுமாரோ. ஸோ டுடேங்கிறது ப்ரெசண்ட்டு, டுமாரோங்கிறது ஃப்யூச்சர். அந்த மாதிரி வந்தால் ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்டான. செகண்ட் ஐ குட் நாட் அட்டெண்டட் வந்திருக்குது. ஸோ அட்டெண்டடுங்கிறது பாஸ்ட் ஆர் பெர்ஃபெக்ட். இந்த ரெண்டுக்குமே அட்டெண்டடுங்கிற வரணும். ஆனால் ஸ்ட்ரைட்டாக அட்டெண்டட் வரக்கூடாது. ஹேவ் அட்டெண்டட். சியில் ஐ குட் நாட் ஹேவ் அட்டெண்ட் வந்திருக்கு. அதுவும் ஐ குட் நாட் ஹேவ் வந்தாலே அட்டெண்டட் தான் வரணும். ஸோ பி அண்ட் சி ஆர் ராங் ஆப்ஷன்ஸ். டி பாஸ்ட் ஆனதுனால பாஸ்ட் டு பெர்ஃபெக்ட் மெர்ஜ் ஆயிரும். ஸோ ஐ குட் நாட் ஹேவ் அட்டெண்டட் தி மீட்டிங் எஸ்டர்டே. திஸ் இஸ் தி கரெக்ட் எக்ஸ்பிரஷன். நெக்ஸ்ட் குவிஸ் சீரியல் நம்பர் 88. Which one is correct expression? A. You should have do it earlier. B. You should have did it earlier. C. You should have done it earlier. D. You should have doing it earlier. இதில் 4 எக்ஸ்பிரஷன் இருக்குது. எல்லாமே மோடல் எக்ஸ்பிரஷன்ஸ். எது சரியான எக்ஸ்பிரஷன் சொல்லி கண்டுபிடிங்க. நம்ம இப்போ ஆன்சருக்கு போக போகிறோம். தி கரெக்ட் எக்ஸ்பிரஷன் இஸ் ஆப்ஷன் சி. யூ ஷுட் ஹேவ் டன் இட் earlier. இதுவும் நம்ம ஏற்கனவே பார்த்த சீரியல் நம்பர் 87 பார்த்த மாதிரி மோடல் எக்ஸ்பிரஷன்ஸ். ஸோ மோடலில் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் இருக்குது. ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட்டும் பாஸ்ட் ரெண்டும் மெர்ஜ் ஆகுதுன்னு சொல்கிறோம். யூ ஷுட் ஹேவ் டன் இட் earlier. அதாவது இதில் என்ன சொல்ல வரோன்னா, நீ அதை முன்னாடியே செஞ்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ யூ ஷுட் ஆப்ஷன் ஏ. யூ ஷுட் ஹேவ் டூ இட் லேட்டர். யூ ஷுட் ஹேவ் டூ இட் டுடே. யூ ஷுட் ஹேவ் டூ இட் டுமாரோ. அந்த மாதிரி வந்தால், அதாவது ப்ரெசன்ட் அண்ட் ஃப்யூச்சர் அந்த ரெண்டுக்கு யூ ஷுட் ஹேவ் டூ இட் டுமாரோ ஆர் டுடே அந்த மாதிரி சொல்லிக்கலாம். கண்டிப்பாக யூ ஷுட் ஹேவ் டிட் இட் வராது, பி வராது, சி தான் சரியான ஆப்ஷனு. ஸோ யூ ஷுட் ஹேவ் டன் இட் earlierனா நீங்கள் அதை முன்னாடியே செஞ்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அது பாஸ்ட் அண்ட் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் ரெண்டு மெர்ஜ் ஆகுது. டி யூ ஷுட் ஹேவ் டூயிங் இட் earlierங்கிறது
அந்த மாதிரி இது வந்து மோடலில் டூயிங் ஹேவ் டூயிங் வராது, ஹேவ் டன் தான் வரும். ஸோ ஆப்ஷன் டி ஆல்சோ ராங் எக்ஸ்பிரஷன். Next please, serial number 89, which one is correct expression? A. Many mega schemes by China are really awesome. B. Many mega schemes at China are really awesome. C. Many mega schemes in China are really awesome. D. Many mega schemes of China are really awesome. இதில் awesome என்ன மீனிங் வந்து தமிழில் மீனிங் அருமையானது, நல்ல வொக்காபுலரி. இதில் ஒன்று மட்டும் தான் சரியான ஆன்சர். எது சரியான எக்ஸ்பிரஷன் சொல்லி கண்டுபிடிங்க. The correct expression is option D. Many mega schemes of China are really awesome. இதில் ஏயில் பை ஒன்லி ப்ரிப்போர்ஷன்ஸ் தான் மாறுது. ஏயில் பை இருக்குது, பியில் அட்டு, சியில் இன்னு, டியில் ஆஃப். ஸோ இந்த 4 ப்ரிப்போர்ஷன்ஸில் எது சரியான ப்ரிப்போர்ஷன் நம்ம இன்சர்ட் பண்ணுறோம் அதை பார்க்கணும். ஸோ இது ஜென்ரலாகவே வந்து ஆஃப் சைனா, மினி மெகா ஸ்கீம்ஸ் ஆஃப் சைனா தான் வரணும். இன் சைனா, அட் சைனா, பை சைனா எல்லாம் வரக்கூடாது. ஸோ தி கரெக்ட் ஆப்ஷன் இஸ் many mega schemes of China are really awesome. Next please, serial number 90, which one is correct expression? A. This procedure followed for a long time. B. This procedure has followed for a long time. C. This procedure has been followed for a long time. D. This procedure has been following for a long time. There are 4 options. ஒன்று மட்டும் தான் சரியான எக்ஸ்பிரஷன். எது சரியான விடைன்னு கண்டுபிடிங்க. Okay. The correct expression is option C. This procedure has been followed for a long time. இந்த 4 எக்ஸ்பிரஷனும் பேசிவ் வாய்ஸில் கொடுத்துருக்கோம். ஸோ பேசிவ் வாய்ஸ் வரப்போ திஸ் ப்ரொசீஜர் ஹெல்பிங் வெர்ப் இல்லாமல் இருக்குது. ஏயில் திஸ் ப்ரொசீஜர் ஃபாலோட் ஃபார் எ லாங் டைம் ஹெல்பிங் வெர்ப் இல்லாமல் இருக்குது. ஸோ தட் இஸ் ராங் ஆன்சர். பியில் திஸ் ப்ரொசீஜர் ஹேஸ் ஃபாலோட் ஃபார் எ லாங் டைம் ஆக்டிவ் வாய்ஸில் தான் ஹேஸ் ஃபாலோடுங்கிற வெர்பு காம்பினேஷன் வரும். பட் இதில் வந்து பேசிவ் வாய்ஸாக இருக்கிறதுனால திஸ் ப்ரொசீஜர் ஹேஸ் பீன் ஃபாலோட் ஃபார் எ லாங் டைம் தான் வரணும். அதாவது ஹேஸ் பீன் ஃபாலோடுங்கிறது ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் தான். ஆக்டிவ் வாய்ஸில் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் ஹேஸ் ஃபாலோட், பேசிவ் வாய்ஸில் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் வந்து ஹேஸ் பீன் ஃபாலோட். ஸோ இது பேசிவ் வாய்ஸ் சென்டென்ஸாக இருக்கிறதுனால திஸ் ப்ரொசீஜர் ஹேஸ் பீன் ஃபாலோட் ஃபார் எ லாங் டைம். அதே மாதிரி டி வந்து ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸாக இருந்து ஆக்டிவ் வாய்ஸாக இருந்தால் ஹேஸ் பீன் ஃபாலோயிங் வரலாம். பட் இது பேசிவ் வாய்ஸாக இருக்கிறதுனால has been following என்கிற verb combination வரக்கூடாது. ஸோ the correct expression is option C. This procedure has been followed for a long time. ஓகே வியூவர்ஸ், இன்றைக்கி 5 குவிஸ் பார்த்துருக்கோம். இதே மாதிரி டெய்லி நான் யூடியூப்பில் வெளியிடுற எல்லா வீடியோவையும் தவறாமல் பார்த்து எந்தவித மிஸ்டேக்ஸ் இல்லாமல் பேசவும் எழுதவும் செஞ்சு உங்கள் இங்கிலீஷ் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுங்கள். முக்கியமாக உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே, அதாவது ஸ்கூல்ஸ் காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குற டீச்சர்ஸ், ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், வேலை தேடுறவங்க, இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுறவங்க, பேங்க் எக்ஸாம், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுகிறவங்க, ஏன்னா எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குயிஸில் மேற்கொண்டு ஏதாவது விளக்கம் தேவைப்பட்டால் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். டெக்ஸ்ட் மெசேஜ் அல்லது வாய்ஸ் மெசேஜ் அனுப்பலாம். 9600277077. தேங்க்யூ.